ரோட்டரி கிளப்போ இல்ல லயன்ஸ் கிளப்போ பேச போன வைரமுத்து கிளப்புன்னு கிளப்பியிருக்காரு பிரச்சனைய. என்னன்னு கபாலி தோல்வி படம்னு போகிற போக்குல அவர் சொன்னதை போல இருந்தாலும் ஒரு மேடையில இருக்கிற ஸ்கிரீன் சுருக்கத்தை கூட கவனிச்சு பேசக்கூடியவர் அவரு. அப்படின்ற விஷயத்த உலகமே அறிஞ்சதுதான். போகட்டும், இவ்வளவு போல்டா பேசிய நபருக்கு உலகம் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? இன்னொரு சிங்காரவேலனா. அவர் தான் லிங்கா படம் வெளிவந்த 2வது நாளே படம் பிளாப் அப்படின்னு முதல் குண்டை எரிஞ்சாரு. அதுக்கப்புறம் லிங்காவுக்கும் அவருக்குமான கட்டி உருளல்கள் கதறல் பிதற்றல்களை கண்டு உலகமே ஸ்தம்பிச்சது தனி கதை. சிங்கார வேலனாச்சும் லிங்காவுக்காக பணம் போட்டாரு. வைரமுத்து எதை போட்டாருனே தெரியல. இத்தனைக்கும் இவரும் ரஜினியும் நல்ல நண்பர்கள். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் கவிஞரை அழைச்சு நிறைய பேசுற வழக்கம் கொண்டவர் ரஜினி. அப்படி இருந்தும் இந்த படத்தை குறிச்சு இவ்வளவு விரைவா ஒரு முடிவை வைரமுத்து எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? பாட்டு எழுத வாய்ப்பு கொடுக்கலையா? அதனால இருக்கலாம். ஓகே, விடுங்க, என்ன விட்டுடுங்க. வீட்டில் ஒரு லிரிக் இன்ஜினியர் இருக்காரு, பாட்டு பிளம்பர் ஒருத்தர் இருக்காரு, கவிதை எலக்ட்ரிஷியன் வேலை கூட அவருக்கு தெரியும். அவங்கள யாரையாச்சும் பயன்படுத்தி இருந்தா இப்படி ஒரு கொடுமை நிகழ்ந்திருக்குமோ? நல்ல வேலை. வைரமுத்துவனுடைய செய்தி வெளிவந்த 2 மணி நேரத்திற்குள்ளேயே ரஜினி கிட்ட இருந்து ஒரு கடிதமும் வந்துச்சு. அதுல கபாலிய வெற்றி படம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அவரு. பார்க்கலாம், உலகம் வைரமுத்து சொல்றதை நம்புதா இல்ல ரஜினி சொல்றதை நம்புதான்னு.